ஜெயிலர் திரைப்படத்தை தொடர்ந்து ரஜினியின் லால் சலாம் திரைப்படம் வெளியாக இருக்கு. பொங்கலுக்கு வெளியாக இருந்த லால் சலாம் கடைசி நேரத்துல பின்வாங்கியது. இதனையடுத்து பிப்ரவரி 9ஆம் தேதி லால் சலாம் திரைப்படம் வெளியாகும்னு படக்குழு அறிவிச்சிருக்கு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கி இருக்கிற இந்த திரைப்படத்துல விஷ்ணு விஷால் விக்ராந்த் ஆகிய 2 பேரும் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி மொய்தீன் பாய் என்ற மும்பை டான் கேரக்டர்ல கேமியோவாக நடிச்சிருக்காரு. ஆனாலும் ரஜினியோட கேரக்டர் செம்ம மாசா இருக்கும் எனவும் அவர் வரும் காட்சிகள்ல தெரியுமா சம்பவங்கள் கன்ஃபார்ம் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. இந்நிலையில லால் சலாம் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நடைபெற இருக்கு. சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியில ஏஆர் ரஹ்மானோட இசை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கு. அதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினியும் குட்டி ஸ்டோரியோட என்ட்ரி கொடுக்கறதாக சொல்லப்பட்டிருக்கு. ஜெயிலர் இசை வெளியீட்டு விழால சூப்பர் ஸ்டார் டைட்டில் கழுது காகம் கதை என ரஜினியோட பேச்சு வைரலாச்சு. அதே போல லால் சலாம் படத்தோட இசை வெளியீட்டு விழாலையும் ரஜினியின் குட்டி ஸ்டோரி தான் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. சில தினங்களுக்கு முன்னாடிதான் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு ரஜினிகாந்த் போயிட்டு வந்திருக்காரு. இப்போ அவர்கிட்ட ராமர் கோவில் அரசியலா அல்லது ஆன்மீகமானு கேட்கப்பட்ட கேள்விக்கு அதுல அரசியல் இல்லைன்னு பேட்டி கொடுத்திருந்தாரு. எந்த ஏகோவும் இல்லாம சூப்பர் ஸ்டார் பேசிடுவாரு. இந்த முறை அஜித்தை பற்றி பேசி அதங்கத்தை அதிர வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லால் சலாம் திரைப்படத்தை தொடர்ந்து விடாமுயற்சி திரைப்படத்தையும் லைகா நிறுவனம் தான் தயாரித்து வருது. அஜித் பெயரை சொன்னாலுமே எந்த அரங்கம்னாலும் அதிருங்கிறதுல எந்த சந்தேகம் இல்ல. லால் சலாம் விளையாட்டை மையமாக வைத்து நடக்கிற மத அரசியலை பின்னணியாக கொண்டு உருவாக்கப்பட்ட கதை. இதனால இந்த இரண்டுக்கும் இருக்கிற முரண்களை வைத்து ரஜினி குட்டி ஸ்டோரி சொல்வாருன்னு எதிர்பார்க்கப்படுது.